Hello. So நம்ம வந்து ஹோட்டலில் போயிட்டு எல்லாம் ரெஸ்டெல்லாம் எடுத்து எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு now we are going to Palladium. Palladium சொல்லிட்டு இங்கே வரும். சரி பல்லேடியம் தானே? பல்லேடியம் தானே நம்ம போகிறது? சாரி பெவிலியன். பெல்லேடியம் வந்து ஃபீனிக்ஸ் சென்னை நம்ம வேளச்சேரியில் இருக்குது. அது இல்லை, பெவிலியன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மால் இருக்குது, அங்கே தான் போகிறோம். அண்ட் இந்த பில்டிங் தெரியுதா? திஸ் பில்டிங் இங்கே தான் வந்து நாளைக்கு we are going to stay. இன்றைக்கி மட்டும்தான் வந்து இங்கே ஸ்டே. அண்ட் ஆல்சோ நான் ஒரு சீவீட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ஊர்லலாம் அது கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அதனால நான் ஒரு சீவீட் வாங்கியிருக்கேன். இப்படி இருக்கும், எப்படி ஸ்நாக் மாதிரி நல்லாயிருக்கும். இப்படி கட்டு சாப்பிட்றேன். ஓகேவா? நம்ம நடந்து போகணும், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது, நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடந்து நான் அங்கே போயிட்டு ஐ வில் ஷோ யூ த ரெஸ்ட். ஓகே பாய். நான் சொன்னேன்ல இது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு, இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது எந்த மைதானுக்கு இஷ்டம் ஆகாத? எந்த போல உண்டுது? உணக்க மீன் அரைச்சு உணக்க மீன்னா கருவாடு மாதிரி இருக்குன்னு சொல்றான். இது கருவாடு மாதிரி இருக்கா? இது இதுவா? ஐயோ கன்ஃபியூஷன், தமிழ் மலையாளம் கன்ஃபியூஷன். இது இங்க தெரியுதா? This building, this is the second tallest building in the world. Yeah. First one is Burj Khalifa and this is the second one. எனக்கு பின்னாடி இன்னும் ஒரு பில்டிங் தெரியுதா? Yeah, this one. தெரியுதா? இது வந்து Twin Tower. This was the actually second tallest building. ஆனா இது வந்ததுக்கு அப்புறம் அது third positionக்கு போயிடுச்சு sadly. So guys, நான் பெருமையா சொல்லுவேன், I was the project engineer, one of the project engineer for Medaka 118. You know? Oh, no problem. ஆமா இவங்க தான் வந்து அது கட்டினது. எனக்கு ஆஃபர் லெட்டர்ல இருக்கு. சரியா? கோவிட் இவங்க தான் கட்டினாங்க அந்த பில்டிங். கோவிட் வந்து நாசமா போச்சு, வாழ்க்கை நாசமா போச்சு. ஓகே. Rest in Palladium. Rest in peace. Rest in Pavilion. நமக்கு வந்து NEC Pavilion வந்திருக்கோம். சும்மா எல்லாமே பார்த்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஷேனல், லூயி விட்டான், டியோர் எல்லாமே இருக்கும். ஷேனல் எல்லாமே இருக்குது. பார்ப்போம். பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் வரும்போது இதுக்குள்ள அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஸோ திஸ் டைம் I'll go. And Vignesh, what are you drinking? I'm drinking some hot coffee. Yeah, very very strong coffee. Because of jet lag. I thought jet lag என்ன அடிக்காதுன்னு நினச்சேன், போட்டு பரட்டி எடுத்துருச்சு. நான் சொன்னேன், ஐ டோல்ட் எவ்ரிபடி தட் எனக்கு ஜெட்லாக் இருந்தது. உடனே 2 பேரும் எங்களுக்கு ஜெட்லாக் எல்லாம் இல்லை அப்படின்னு. பட் என்னை விட இவங்களை தூக்கி அடிச்சுட்டாங்க, தூக்கி சொருவிட்டாங்க. ஆமாம். அதில் ஸ்டில் ஷீ இஸ் இன் ஜெட்லாக். She is alive. So அதான். So we are going inside. I'm eating Pocky. Yeah, bye. ஒன்றும் இல்லை, அப்பப்போ அந்த சவுண்ட் வரும். ஸோ திஸ் டைம் இல்லை, இப்போது we are going to Uncle Roger's restaurant. காஃபி சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கிள் ராஜர் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஹீ இஸ் என்ன சொல்கிறோம், காமெடியன் கம் ட்ரோலர் கம் ரியாக்டர், அப்படி எல்லாமே சொல்கிறேன். ஃபுட்டை வந்துட்டு பெரிய பெரிய ஷெஃப்ஸ் பண்ணுற ஃபுட்டெல்லாம் வந்துட்டு he used to mock them and put videos. That he is Uncle Roger and he started a restaurant here saying
Say fuyo. Fuyo means that's the word he uses when he say wait. எப்படி சொல்லுவாங்க? Fuyo. அப்படி சொல்லுவாங்க. சேயிங் தட் இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆத்தென்டிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் நேமும் அதுதானே? புயோ தான் வந்து means it's very good. It means it's not nice. ரைட், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். புயோ மீன்ஸ் இட்ஸ் குட். ஹாயா அப்படின்னு சொல்லுவாங்க, தட் மீன்ஸ் இட்ஸ் பேட். ஸோ புயோ மீன்ஸ் இட்ஸ் குட் ஃபுட். ஸோ அதனால ஹீ ஸ்டார்டட் அ ரெஸ்டாரண்ட் நேம் புயோ. அண்ட் இப்போ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு சொல்லுவோம் அது புயோவா இல்லை ஹையா அப்படியான்னு. We'll see. I think yeah. See? You can spot him. He is Uncle Roger. And that is Fuyo. We'll see. Fulla irukku. Oh my goodness. I don't know it is worth the hype. See, Vignesh vai queue la vandirukanga. It is queue. Okay. So we are in the last. We'll see. என்னடி இவ்வளோ கியூவாக இருக்கு? அன்னைக்கு ஓப்பனிங் அன்னைக்கெல்லாம் அங்கே வரைக்கும் இருந்துச்சு. அப்படியா? என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க? செப்டம்பர் 11 or 12. ஓ, வெரி ரீசென்ட்லி. ஓகே. டோ இல்லையா? இல்லை ஹாய்யா அப்படியான்னு நம்ம சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். ஓகே. We just gonna buy one fried rice, not more. Just one fried rice. Because fried riceல தான் வந்து இந்த ஆள் வந்து எல்லாரையும் கலாய்ப்பாங்க மெயினாக. Yeah. ஸோ அதனால அந்த ஆளோட ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு then we go to ஜலநல்லூர். யா, நம்ம மெயின் ஃபுட் வந்து ஜலநல்லூரில் இருக்குது. பட் இது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே, பாய். ஐ எம் ரியலி சாரி, இது ஒரு பிகினரோட மிஸ்டேக்காக நினச்சி நீங்கள் என்ன மன்னிச்சிடுங்க. விக்னேஷுக்கு விலாக் எடுத்து கொடுத்து நான் என்னோட சாப்பிட்டு விலாக் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஃபுட்டு வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் தான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லலை. பிகாஸ் அந்த தான் அவன் வந்து அந்த ஆள் ரொம்ப அது இது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ சாரி, பட் இட் வாஸ் வெரி ஆவரேஜ் இன் மை ஒப்பீனியன். இட் வாஸ் வெரி ஆவரேஜ். ஒன்றும் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 1 hour மேலே ஆகிடுச்சு. அது ஃபுட்டு வரும்போது ரொம்ப ஆறி போயிடுச்சு. தெரிஞ்சு நம்ம ஆர்டர் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். மறந்துட்டு இருக்கு போல். ஃபுட்டு வரதுக்கு முன்னாடியே பில்லு வந்துருச்சு, அதுதான் இது. பட் வெரி ஆவரேஜ், இட்ஸ் நாட் தட் குட். அதை விட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இப்போ ஜலநல்லூர் ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கோம். யூ கேன் see நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்கும். அதனால நான் இனிமேல் என் மூஞ்சி காட்டலை. ஐ எம் கோயிங் டு ஷோ எல்லாமே. ஓகேவா? மழை பெய்யுது கைஸ், மழை. Excuse me. This one is same as this one? Oh, this is chicken skin. Oh, chicken skin. Okay. இப்போ இதான் ஆர்டர் இதுக்குனேன். இது சரி, இதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வரும் 25 ringgits, 500 ரூபாய், 500 rupees இந்த ஒரு ஸ்குவிட்டுக்கு. பட் நான் லாஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ண முடியல. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள். பாருங்க, ஸ்குவிட்டை வந்து இப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம சொல்லும்போது அது அவங்க ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஓ, கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஐயோ, கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. கட் பண்ணி பெப்பர் போட்டு. கைஸ் டிசப்பாயிண்டட், கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். ஓகே, ஜஸ்ட் ட்ரை. ஓகே. வீடியோ
You like it? You like it? Okay. Okay. நான் ஸ்குவிட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு Yeah, one ginger, onion chicken, small. டேஸ்ட். இப்போ நான் வந்து ஒரு கடையில் உட்காந்துருக்கோம், மழை பெய்யுது. ஆர்டர் எடுத்துருக்கோம். விக்னேஷ் இஸ் ஆர்டரிங். Oh, okay. Because ஃபுட்டு வந்துருச்சு. திஸ் இஸ் ஜிஞ்சர் சிக்கன். நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கைஸ் ப்ளீஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஓகே, நான் சாப்பிட்டு வரேன். இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இப்போ ஜிஞ்சர் சிக்கன்னா ஜிஞ்சர் சிக்கன் மாதிரி இருக்கும். அதில் நிறைய மசாலா போட்டு அப்படிலாம் இருக்குது. ஜிஞ்சர் ஃப்ளேவர் தான் மெயினாக இருக்கணும். அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னும் 2 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு காட்டுவேன். இது வந்து நம்ம ஒரு கீரை. ஓகே, இந்த கீரையில் வந்து சம்பால் சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ் இருக்குது. அது வந்து நிறைய ஸ்பைசஸ் போட்டு பண்ணுறேன். அது மிக்ஸ் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நம்ம ஒரு டேஸ்ட் மாதிரியே கிடையாது. டோட்டலி டிஃப்ரெண்ட், பட் இட்ஸ் வெரி டேஸ்டி. ஸோ இது நம்ம சாப்பிட போகிறோம். அண்ட் சாக்லேட்டையோ வந்தாங்க, பட் அது கொஞ்சம் நம்ம ரொம்ப ஸ்பைஸ் சாப்பிட மாட்டோம் 3 பேருமே. ஸோ ஸ்பைஸ் லெவல் கம்மி பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைஸ் லெவல் கம்மி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நைட்டு நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஒரு எல்லாரும் ஜெட்லாகி நல்லா ரொம்ப சாப்பிட முடியல, பட் இதுவே ஜாஸ்தி தான் தெரியும். பட் நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். ஸோ திஸ் இஸ் இட். கொஞ்சம் கேக்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வில் கோ டு த ரூம். அண்ட் ரூமுக்கு போயிட்டு we will all talk again. Okay? மழையானே ஜெல்லி பால்ஸ். மழையா ஜெல்லி பால்ஸ் ஆர்டர் பண்ணேன். அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அழகா போஸ்ட் 2 10 ringgit. ஓகே, நல்லா இருக்கு. குட் மார்னிங். நேற்று நைட்டு எனக்கு எண்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் முடியல. பயங்கர மழை பெஞ்சு ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு தான் வீட்டில் வந்து அப்புறம் ஃபுல்லாக ட்ரெஸ்அப் பண்ணி தான் தூங்கிட்டோம். அதுக்குள்ளே எல்லோரும் டயர்டாயிடுச்சு. ஸோ நான் விக்னேஷ் காலையில் எழுந்துச்சு வெளியில் போய் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து பேண்டன் கேக் அண்ட் திஸ் இஸ் காயா டோஸ்ட். காயா டோஸ்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த ஊரில் கிடைக்கிற ஒரு ஜாம், இந்த ஊரில் கிடைக்கிற ஒரு பட்டர் வச்சு செய்கிறது. ஸோ இது சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு புது ஹோட்டல் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது காட்டுறேன். Day 2.